குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அவங்களுக்கு என்னடா பண்ணுறது, அதுவும் ஈஸியாக பண்ணணும், டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகி கப் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்தின்லாம் நான் சொல்ல மாட்டேன். மில்லட்ஸாக சாப்பிட்றது நல்லது. மைதாவுக்கு பதிலாக இது கொஞ்சம் பரவாயில்ல. ராகி எடுக்கிறது வந்து ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்தின்லாம் சொல்ல மாட்டேன். என்றைக்குமே மில்லட்ஸாக சாப்பிடுங்க. ராகி மாவு 60 கிராம், அதுதான் உடம்புக்கும் நல்லது. நான் 60 கிராம் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். கோகோ பவுடர் 15 கிராம், டார்க் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். அன்ஸ்வீட்டன்டு கோகோ பவுடர். மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா 10 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஜாகரி பவுடர் 60 கிராம். நீங்கள் இந்த ஜாகரி பவுடர் தான் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் ஒரே ஒரு பிஞ்சு, வார்ம் மில்க் வந்து 100 கிராம் அளவு எடுத்துக்கலாம். இதை போட்டு நீங்கள் மிக்சியில் ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இது மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு பண்ணிட்டீங்கன்னா 10 மினிட்ஸில் டக்குன்னு பண்ணிடலாம்ல. எப்போதும் போல் கப் கேக் மோல்டு எடுத்துக்கலாம். மோல்டு எடுத்துகிட்டு எப்போதுமே அந்த கப் கேக் மோல்டில் ஹாஃப் மட்டும் நீங்கள் வந்து அந்த பேட்டரை ஊற்றணும். நிறையா ஊற்றிட்டிங்கன்னா வெளியே பொங்கிடும். இதில் கரெக்டாக 6 கப் கேக் தான் வரும். நம்ம நார்மல் கப் கேக் சாப்பிட்ற மாதிரி இது சாப்பிட முடியாது. இது லைட்டாக கொஞ்சம் மைதாவோடு கம்பேர் பண்ணும்போது நிறையெல்லாம் சாப்பிட முடியாது. ஜஸ்ட்டு ஒன்று தான் சாப்பிட முடியும். அவனில் வச்சு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி கப் கேக் வந்து ரெடி ஆகிடும். இதே நீங்கள் ஸ்டவ் டாப்பில் பண்ணுறீங்கன்னா குக்கரை கேஸ்கட் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சிம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா ராகி கப் கேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே லைட்டாக நான் ஐசிங் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காக. இது பண்ணணும்னு தேவை கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எந்த டாப்பிங்ஸ் வேணால் நட்ஸு சேர்த்துக்கலாம், டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விஷ் தான். இது வந்து குழந்தைங்களுக்கு மைதாவோட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது லைட்டான பெட்டர். ரொம்ப ஹெல்திலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.